Welcome back to Kurumbagiran channel. யாரா இவன் பாக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, நான் தான். ஷார்ட் இட்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வாங்க. ஒரு ஒன்றும் எழுந்துக்கல, நல்லா தூங்கி நிற்காரு. வீட்டில் இருந்து கிளம்பும் போதே இட்லி சாப்பிட்டான். ஸோ தூங்கலாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நாங்களாம் இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வண்டி எடுத்து கொஞ்ச நேரத்தில் எழுந்து பசிக்குதுங்க. அதை இப்போ உட்காந்து ஓட்டடை உட்காந்து சாப்பிட்டுட்டு வராது. போகிற வழியிலலாம் அங்கங்கே தூரல் போட்டுச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே போயிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இப்போ கோயிலில் அங்கங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. வெளியில் வந்தோன்னா கடைலாம் போட்டுருந்தாங்க கோயிலுக்கு வழியில். அங்கே போய் என்ன வாங்கணும்னு காமிக்கிறவாங்க. பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் கேட்டிருந்தா அதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. அவனால தான் இந்த சேனலில் ரெகுலராக வீடியோவே வரதில்லை. என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லி வந்துட்டு இருந்தால் மண்பானை சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வாங்கும் போது நல்லாவும் இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அதனால தான் இங்கே வந்துட்டு அம்மா தயிர் போட்டு வைக்க ஒரு மண்பானை சட்டி வாங்கினாங்க. அப்படியே நாங்கள் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதான் எங்கள் பாட்டி வீடு. நான் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். நாங்கள் அங்கேருந்து அப்படியே திருவிழா நடக்கிற கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலான்னு போனோம். ஏன்னா அதுக்கு மேலே ஈவினிங்காக போனால் கூட்டமாயிரும், வெளியில் திருவிழா மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோடனே போய் சாமி பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த கோயில் தான் இப்போ பார்த்துட்டு அடுத்து அம்மாவும் தம்பியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அம்மா கொஞ்சம் தூக்க வரலன்ட்டு இப்போ அப்பாவை இழுத்துன்னு போய் நீ அதே மாதிரி தூக்கி காமிக்கணும்னு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ அங்கேருந்து ஏரிக்கரைக்கு வந்தால் தண்ணி நிறைய இல்லாமல் கொஞ்சம் வந்துச்சு. சரி நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சு, அதை பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்கவே முடியல. அதுக்குள்ளே அது மேலே போயிடுச்சு. சரி இப்போ வாங்க, நான் உங்களுக்கு கிருஷாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன். பாருங்க, இவங்க தான் அவங்க. அது என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அது டாடி ஃப்ரெண்ட்ஸு. டாடி இந்த வீடியோ நீ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சொல்லிட்டேன். தேர் வரப்போகுது. ஸோ அதனால சாமிக்கு தீபாத்து கொடுத்துருக்கு தப்பாக
இங்கே எல்லாம் பிஸியாக தேருக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க தேர் இழுக்கிறாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணேன், நானே ஒரு மாஸ்க் வாங்கினேன். அதெல்லாம் விட எல்லாம் இங்கே பிஸியாக இருந்தால் ஒரு சாப்பாடு தான் முக்கியம். பாதாம் மில்க்கு பிரிஞ்சி. சாமி வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, அங்கே ரொம்ப வெயிலாக இருந்ததுனால. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கோழி குஞ்சு பயந்துட்டீங்களா? வாங்க எல்லாரையும் போய் பயந்துக்கலாம். இதுதான் திருவிழா நடக்கிற கோயில். இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம தேர் பார்த்தோம் இல்லையா, அங்கே இருந்த சாமியை தான் வந்துட்டு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கடா போகிறோன்னு பார்க்குறீங்களா? இவருக்கு டாய்ஸ் வேணும்ன்ட்டு கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வர எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாரு. நான் அந்த ஒரு டாய் வாங்க அவன் எவ்வளோ நேரம் வைக்கிறான் தெரியுமா? கடைசியில் கையில் வச்சுருக்கான்ல, அதை தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, எல்லாருமே மஞ்சள் கொடுப்பாங்க. அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இடித்து திருப்பி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. செடில் சுற்ற போகிறாங்க. இங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆட்டை வந்து கட்டி அதை வந்து சுற்றுவாங்க. ஸோ அது என்ன ஃபுல் ப்ரொசீஜர்லாம் எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் இதுக்கு பேர் வந்துட்டு செடில் சுற்றுறது.
திருவிழானா அப்பா முதல்ல ஏறாம இல்லையா, அதான் ஏறிக்கிட்டோம். இது வந்து அவங்க தண்ணி பாம்பு இருந்துச்சு, அதெல்லாம் ஷூட் பண்ணேன். ஆனால் இருட்டானதுனால கிளியராக தெரியல. அடுத்து நாங்கள் பாட்டி வீட்டில் வந்து கிளம்பிட்டு இங்கே ஹோட்டலில் டின்னர் சாப்பிட தான் வந்தோம். இது பொம்மை அசையவே அசையாதான். எவ்வளோ நேரம் அசையாமல் இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் சூப்பரான பர்ஃபெக்டான vlogs நான் எடிட் பண்ணி தரேன். இதுதான் ஸ்டார்டிங்கிறதுனால ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுவேன். Hi friends. இன்னும் இதே மாதிரி நிறைய எங்கேஜிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் குறும்பக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.